நமது வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தியில் தமிழக அரசு பட்ஜெட் சம்பந்தமாக என்னோட கோரிக்கையை தமிழக அரசுக்கு பதிவிறக்கம் செய்யணும்னு இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோரிக்கை கொடுத்தது மாதம் ஒரு தடவை கரண்ட் பில்லு இருக்குன்னு சொன்னீங்க. அதை வழிமுறை கொண்டு வரணும். ரெண்டாவது போக்குவரத்துக்கு மகளிருக்கு கொடுத்துருக்காது அந்த இதை எடுத்துகிட்டு பள்ளி மாணவர்களுக்கு முறையான ஒரு கல்வி கொடுத்தாலே அது போதுமான அளவு. ரெண்டாவது இபி பில்லாம் இந்த வர்த்தகம் சம்மந்தமாக கடைக்காரங்களுக்கெல்லாம் அதிக ரேட்டு வசூலிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வரிகள் வீட்டு வரியிலேருந்து கடை வரியிலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னை எப்படி ஏற்றுனாங்கன்னே தெரிய மாட்டேதுன்னு சொல்லி அதிகாரிகளே சொல்கிறாங்க. அதிகமாக மாதம் பிறக்க முன்னே அந்த மாதத்துக்கும் வரி கேட்குறாங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரி வாங்குறாங்கன்னா அது முறை. இப்போ வரியே டபுள் மடங்காக ஏறி இருக்குது. ஒவ்வொருத்தரும் வரி வாங்குறாங்களே ஒழிச்சு அதுக்கு இந்த மாதிரி நிர்வாகம் சரியில்லாத போக்கில் போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும். ரெண்டாவது சாலை வசதிகள்லாம் தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறங்களை கொஞ்சம் அகலப்படுத்தணும். கிராமம் இதெல்லாம் ரொம்ப ஒத்தடி பாதை மாதிரிலாம் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அலிகுளத்தில் காரியாங்குடி புதுப்பத்தூர் வரைக்கும் அகலப்படுத்த சொல்லி முன்னாள் முதல்வர் இந்த அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 25 வருஷம் மேலே ஆகியுமே அந்த பண்டில் என்ன ஆச்சு என்ன போக்குன்னு தெரியல, போடாமே இருக்குது. இதே மாதிரி பொதுமக்களுக்கு நல்ல நன்மையாக செய்கிற மாதிரி இந்த கரண்ட் பில்லிருந்து வரியெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். ரெண்டாவது வரியை குறைக்கணும். ரெண்டாவது பொதுமக்கள் தலையில் அநியாயத்துக்கு பாரத்தை செலுத்துறீங்க. இது ஏற்றுக்கிற முடியாத ஒன்று. அதனால் தமிழக அரசு பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாதபடிக்கு செய்யணும். ரெண்டாவது ஆசிரியர்களுக்கெல்லாம் அந்த டெம்பரரியாக பார்க்குறவங்களெல்லாம் பர்மிட் பண்ணணும். ரெண்டாவது அதே மாதிரி விவசாயிகளுக்கு கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு முறைப்படி அந்த நெல்லை கொண்டாந்து அந்த நிர்வாகத்தில் போடும்போது பாதுகாப்பு இல்லாத இருக்குது. அதே மாதிரி ஒயின் ஷாப்பில் பார்த்திங்கன்னா பயங்கரமான முறையில் ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கடைக்கு 20 ரூபா காசு வாங்குறாங்க கவர்மெண்ட் கடையில். எதுக்கு வாங்குறாங்க, என்ன போக்குவரத்து, இதுக்குன்னு தனிப்பிரிவும் இருக்குது. காவல்துறையும் இருக்குது, உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது, மதுப்பிரிவுலையும் இருக்குது. இருந்துமே இந்த ஊழல் நடந்துகிட்டு இருக்குது, பயந்தடியாக நடந்துகிட்டு இருக்குது. குடிக்கிற பொதுமக்கள் ரொம்ப மனசு சங்கடத்தில் இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன ரேட்டு போட்டிருக்கோ அந்த ரேட்டு படி தான் செய்யணும். அதே மாதிரி முடியாதவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகைன்னு சொல்லி கொடுக்குறது ரொம்ப அலைய விடுறீங்க. அதே மாதிரி பட்டா சில பேர்த்துக்கு பொறுப்பில் உள்ளவங்க அந்தந்த ஆளுகளை வச்சு வாங்கிக்கிறாங்க. ஒன்றுமே முடியாதவங்க பட்டாவுக்கு பலமுறை கலெக்டரேட்டில் கொடுத்தாலும் கூட கிடப்பில் விட்டுறாங்க. அந்த அதிகாரிகள் மேலெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி மனு வந்துச்சுன்னா உடனே பார்வையிட பண்ணணும்னு சொல்லணும். கிராமப்புறங்கள் லைட் வசதி இதுகள்லாம் இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது இந்த நீங்கள் போடுற திட்டங்கள் பொதுமக்களுக்கு நல்ல முறையில் அது திட்டமாக இருக்கணும்னு சொல்லி நான் கோரிக்கை வைக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள். அகில பாரத இந்து மகாசபா திருவாரூர் மாவட்ட தலைவர் ஜேபிஎஸ் என்கிற ஜே பன்னீர்செல்வம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்து மகாசபா வைக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அர்ச்சகர் பூசாரிகள், அதாவது கிராமப்புற பூசாரிகள், நகர்ப்புற பூசாரிகள் நிறையா வகைகள் இருக்குது. அதே மாதிரி பட்டாச்சாரியார், சிவாச்சாரியார், குருக்கள்னு நிறையா பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஊதியம் பத்தலை, ரொம்ப கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை கருத்தில் கொண்டு இந்த தமிழக அரசு அவங்களுக்கு ஊதியத்தொகை அதிகப்படுத்தி கொடுக்கணுங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். இதை முன்னெடுத்து அவங்களுக்கு ஊதியத்தொகையை அதிகப்படுத்தி அவங்கள் வாழ்வாதாரம் சிறக்க இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட இந்து மகாசபா சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம தமிழக அரசுக்கு இந்த பட்ஜெட்டில் இந்து மகாசபா சார்பில் சில கோரிக்கைகள் வைக்கிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயில் இடங்கள் நிறைய இன்னும் ஆக்கிரமிப்பில் இருக்குது. இடத்த ஆக்கிரமித்து வச்சுருக்கிறவங்கள்ட்டேருந்து அதை மீட்டு கோவிலில் ஒப்படைக்கணும். ரெண்டாவது, கோவில் பகுதிகளை சரியானபடி அவங்க கட்டி அந்த வருவாயை கோவிலுக்கு சரியான முறையில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது இந்து மகாசபாவோட மிகப்பெரிய நீண்ட நாளைய கோரிக்கை. நிறைய கிராமப்புறங்கள் நலிவுடைந்த கோயிலெலாம் இருக்குது. அதுக்கு இந்த வசூல் பண்ணுற அந்த வரி பணம் சரியான விதத்தில் போய் அந்த கோவில் பணம் கோவிலுக்கே செலவழித்து அது சிறப்பாக அடையணுங்கிறத எங்களுடைய இந்து மகாசபாவோட கோரிக்கை. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு கரண்ட் பில் கமர்ஷியல் ரேட்டு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கம்மியாக கொடுக்குறாங்க. மீதி எல்லாத்துக்குமே
ரூபாங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு கரண்ட் பில் கட்ட வேண்டிய சூழ்நிலையாக உருவாகிருக்கு. இந்த கரண்ட் பில்லை அந்த பட்ஜெட்டில் கோவில்களுக்கு கம்மியான மற்ற எல்லா மசூதி பள்ளிவாசலுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம கோவில்களுக்கும் கம்மியாக கொடுத்து இந்த இந்து மக்களுக்கு இது ஒரு மாபெரும் உதவியாக இந்த தமிழக அரசு செய்யணும். கொசு மருந்து எனக்கு தெரிஞ்ச நாள்லாம் முதல்லலாம் நிறைய அடிக்கடி வாரம் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு புகை அடிப்பாங்க, வண்டியில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அடிப்பாங்க. கொசு கொஞ்ச நாளைக்கு ஒழிஞ்சிருக்கும். இப்போ அது இந்த நகர்ப்புறங்களையும் கிராமப்புறங்களையும் திருவாரூரில் மட்டும் இல்லை மற்ற ஊர்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த இடத்துலையுமே அந்த கொசு மருந்து அடிக்கிறது இல்லை. அதனால் கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. இதை தமிழக அரசு முன்னெடுத்து மீண்டும் இந்த பணியை செவ்வனே செய்யணும்னு கேட்டுக்கிட்டு, அதே போல் இந்த கொசு வலை கொடுக்கணும். இப்போ எல்லாமே உதவித்தொகை எல்லாம் பெண்கள் மானியத் தொகை அதெல்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொசு தொல்லைகளால் நிறைய அவதிப்படுறாங்க. அதாவது பணக்கார வீட்டில் உள்ளவங்க வசதி வாய்ப்பாக இருந்துடுறாங்க. இந்த குடிசை வயல் மக்கள், ஏழை எளிய மக்கள்லாம் கொசு தொல்லையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ரேஷன் கடை மூலயமா அந்த கொசு வலையும் வழங்கணும்னு இந்த இடத்துல தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம இன்னொரு முக்கிய கோரிக்கை, ரோடுகளில் அங்கங்கே தண்ணி தேங்கி நிறைய பள்ளங்கள்லாம் இருக்குது. திருவாரூருக்குள்ளே நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இதையும் இது சரி பண்ணணும். அதே மாதிரி இது திருவாரூருக்கு உட்பட்ட கோரிக்கை தான் இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் அதை தெரிவிச்சுக்கிறோம். என்ன கேட்டிங்கன்னா, திருவாரூரை சுற்றி ரோடுகளில் மாடுகள் தொல்லை அதிகமாக இருக்குது. இந்த மாடுகள் நம்ம ஏற்கனவே இந்து மகாசபா சார்பில் நகராட்சிக்கு நிறைய மனு கொடுத்துருக்கோம். அது சமயத்தில் பிடிச்சி சரி பண்ணுறாங்க, மறுபடியும் அதே தொல்லை. இதெல்லாம் பாதசாரிகள் நிறைய வாகன ஓட்டிகள்லாம் அடிபட்டு ரொம்ப கை காலெல்லாம் முறிகிறாங்க. இந்த அவல நிலை நீங்கணும். அதேமாதிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.